கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்பானவர்களே, இங்கே ஒரு அற்புதமான ஒரு வசனம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசன், அதாவது அடிமனசுலேருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் கர்த்தரை தேடினேன். ஆண்டவரை போய் தேடுறாரு. எதுக்கு தேடுறாரு? தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பதில் கிடைக்கணும். அந்த பதில் யாருனால் கொடுக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர்னால் மட்டும்தான் முடியும், கடவுளால் மட்டும்தான் முடியும். அவரை தேடுறான். அவர் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரா அப்படின்னா இல்லை, நமக்குள்ளே அவரை தேடணும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, எல்லாருக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அவர் எந்த தன்மையோடு இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம தேடணும். அதைத்தான் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். நான் ஆண்டவரை தேடினேன். ஆண்டவரை எங்கே இருக்கிறீங்க? எனக்குள்ளே இருக்கிறீங்க? என்னவா இருக்கிறீங்க? அல்லது என்னை விட்டு விலகி இருக்கிறீங்க? என்னை விட்டு தூரமாக இருக்கிறீங்களா? எங்கே இருக்கிறீங்க? ஆண்டவரை தேடுற. எப்போ தேட முடியும் ஆண்டவரை? நாம் எப்போ தேட முடியும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்குள்ளே வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்மளை விட்டு விலக்கிறோம். ஆண்டவர் வந்தால் நாம் சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கணும். அப்படி தான் இங்கே ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடுறான். அப்போ நாமும் ஆண்டவரை தேடணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நமக்குள்ளே தேடணும். நாம் தேடுகிற போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். நான் இங்கே தான் இருக்கேன், நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் உனக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், இல்லை அது உனக்கு முன்னும் பின்னும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தைரியமான உணர்வை நமக்குள்ளே கொண்டு வர செய்வார். அதுதான் பதில் கொடுக்கறது. ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்குறார் அப்படின்னா என்னென்னா, நம்மை நாமே உணர்ந்து கொள்ளும்படியாக வேத வசனங்களை கொண்டு நமக்கு நாமே உறுதி பண்ணக்கூடிய ஒரு நிலையை அவர் காண்பிப்பார். அதுதான் அவர் செவி கொடுக்கிறது. அப்போ நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அடுத்தது சொல்கிறான் பாருங்க, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டேன். எனக்கு பயம், இந்த உலகத்தில் ஏதாவது என்னை தாக்கிருமோ, ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னை அழிச்சிருமோ, பயம். வாகனத்தில் போகும்போது வரும்போது பயம், எங்காவது விபத்து நடந்துருமா? எத்தனையோ விபத்துக்களை கேள்விப்படுறோமே, நம்முடைய வாழ்க்கையில் அது நடந்துருமாங்கிற பயம். ஒரு உயரமான இடத்துல ஏறுறப்ப பயம், கீழே விழுந்துருவோம் ஐயோங்கிற பயம். குடும்பத்தை நடத்துகிறப்ப பயம், இந்த குடும்பத்தை நம்மளால் நடத்த முடியுமா முடியாதா? அவர்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்க முடியுமா சந்திக்க முடியாதாங்கிற பயம். வேலைக்கு போகிற இடத்துல பயம். இப்படி எல்லாத்துக்கும் பயம்தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பயத்தையெல்லாம் நம்ம விட்டு நீக்கி நம்மை சுதந்திரமாக தைரியமாக நம்முடைய வாழ்க்கையை வாழச் செய்கிறவர் தான் கர்த்தர். அப்போ இந்த பயமெல்லாம் நமக்குள்ளே இருந்து போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். ஒரு இடத்துல புறப்பட்டு போகிறப்ப கர்த்தரை தேடணும். ஆண்டவரே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எனக்கு முன்னும் பின்னும் இடமும் பலமாக போங்க. நான் இந்த மாதிரியான வாகனத்தில் பயணிக்கிறேன். இந்த வாகனத்துக்கும் எனக்கும் வாகனத்தினால் மற்றவர்களுக்கும் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்து விபத்து நாசமோசம் வரக்கூடாது, நீங்கள் எனக்கு முன்னால் போங்கன்னு சொல்லி ஆண்டவரை தேடி அவரிடத்தில் நாம் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிற போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். பயம் இல்லாத போகணும். நாம் மட்டும் இல்லை, நமக்கு எதிரில் வர்றவன் தூக்கிட்டு வந்தால் கூட நமக்கு பிரச்சனை தான். அப்போ அவர்களுக்கும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. அன்பானவர்களே,
நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்தில் நாம் சொல்லிட்டு புறப்படுறப்போ நம்முடைய பயம் நம்மை விட்டு நீங்கும். எந்த பயமாக இருந்தாலும் சரி. சில பேர் வியாபாரம் செய்கிறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க, ஐயோ நஷ்டம் ஏற்பட்டுருமோன்னு. பயப்படாதீங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. அந்த பயத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி தைரியமாக அந்த காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு வழிப்பயணமாக போகிறப்ப பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமாக பாதுகாப்பாக வருவார். வேலைக்கு போகிறப்ப சரி பயப்படாதீங்க, ஊழியத்தை செய்கிற போது பயப்படாதீங்க, தைரியமாக பேசுங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேச போகிறோம். ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு, ஆண்டவரை பேசுவது நான் அல்ல, நீங்களே எனக்குள்ளே இருந்து பேசுங்கன்னு சொல்லி அவரை தேடி அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்ய அவர் உங்களுக்கு செவி கொடுத்து அதை செம்மையானதாக மாற்றி கொடுக்கும். இந்த நாள் அற்புதமான நாள். இந்த நாளில் இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை தேடுகிற அனைவருக்கும் அவர் செவி கொடுப்பார். கர்த்தரை தேடுகிற அனைவருக்கும் அவர் செவி கொடுப்பார். செவி கொடுக்கிறது மட்டுமில்லை, பயத்தில் நீங்களாக்கி நம்மை விடுவிப்பார். எதுக்காக நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, வியாதி வந்துடுன்னு பயமா, உடம்பு சரியில்லாத போயிடுன்னு பயமா, வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுன்னு பயமா, ஊழியத்தில் அவமானம் வந்துடுன்னு எந்த பயமாக இருந்தாலும் சரி, எல்லா பயத்தையும் இன்றைக்கு கர்த்தர் நீக்கி போடுகிறார். நீக்கி போட்டு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கப்பார். அன்பானவர்களே, ஆண்டவரை தேடுங்க, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவரை கூப்பிடுங்க, அவர் செவி கொடுப்பார். செவி கொடுப்பது மட்டுமல்ல, எல்லா பயத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். இன்றைக்கு எந்த பயமாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து நீங்களாக்கப்பட போகிறீங்க. புதிய தைரியம், புதிய உத்தியோகம், புதிய உத்வேகம், புதிய முயற்சி, புதிய சிந்தனை, இதெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே விதைக்க போகிறார். உங்களிடத்திலிருந்து பயத்தை எடுத்து போடுகிறார். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உமது கிருபையினாலும், உமது மகத்துவத்தினாலும், உமது மாட்சிமையினாலும், உமது அன்பினாலும் நீர் எங்களை வழிநடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை தேடுகிற போது நீர் எங்களுடைய தேடலுக்கு செவி கொடுக்கிறீர், எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்குள் இருக்கிற பயத்தை நீங்கள் நீக்கலாக்கி போட்டு நாங்கள் தைரியமாய் காரியத்தை செய்ய நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது வசனங்கள் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.